லாசருவே வெளியில வா. நீங்க அழுதுகிட்டு இருந்தீங்க, நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, அதுதான். ஆனா அந்த சீலைகளை கொஞ்சம் எடுத்து போடுங்க, அதை கொஞ்சம் ரிஜெக்ட் பண்ணுங்க. அதே போல நம்ம உள்ளத்துல சில சமயங்களில் நிறைய விஷயம் உள்ள இருக்கு. எனக்கும் உங்களுக்கும் தேவன் வைத்திருக்கிற அற்புதத்தை முழுமையாய் காணாதபடிக்கு, அதை முழுவதுமாய் அனுபவிக்காதபடிக்கு, அதை முழுவதுமாய் கேஸ் பண்ணாதபடிக்கு உள்ள சில விஷயங்களை ரிஜெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. அதெல்லாமே ரிஜெக்ட் பண்ணணும். நான் அற்புதத்தை காணணும். We need to unwrap, we need to unbind, and we need to reject the unwanted things in us. நமக்குள்ளாக இருக்கிற காரியங்களை ரிஜெக்ட் பண்ணணும். சில சமயத்துல நான் மெடிசனே எடுக்க மாட்டேன் சொல்றாங்க தானே. கொஞ்சம் யோசிச்சு பாக்குறீங்க. கர்த்தர் எப்படியும் எனக்கு அற்புதத்தை செய்ய வல்லவர். சில சமயத்துல டாக்டர் மூலமாகவும் அற்புதத்தை செய்வார், மருந்து மூலமாகவும் அற்புதத்தை செய்வார். சில சமயத்துல அவர் சூப்பர் நேச்சுரலாகவும் அற்புதத்தை செய்வார். சந்தேகம் இல்ல, என் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்ல. நான் அடம் பிடிச்சிட்டு உட்காரக்கூடாது. கர்த்தரே வரணும், கர்த்தரே கையை நீட்டணும், அப்படி போட்டு ஆண்டவரை போட்டு அழுத்தக்கூடாது, இப்படி எதிர்பார்க்க கூடாது. கர்த்தருடைய வழிகள் வித்தியாசமானவைகள். அது வித்தியாசம் தான், அது சூப்பர் நேச்சுரல் தான், அது சுப்ரீம் தான், அதுல சந்தேகம் இல்ல. ஆனா சில விஷயத்தை கர்த்தர் சொல்றத மாதிரி நான் செய்யணும்.